போய் எல்லார்கிட்டையும் உங்க துக்கத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்க துயரத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் கடந்து வந்த உணர்வு பாதைகளை அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். யாரிடத்தில் சொல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் சொல்லாமல் யாரிடத்தில் சொல்ல தேவையே கிடையாதோ அவர்களிடத்தில் எல்லாம் நாம் துக்கங்களை பரிமாறிக்கொள்வதனால் நாம ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அடுத்தவர்களுக்கு மாறி போகிறோம் என்கின்ற ஒரு விஷயம் உனக்கு புரிகின்ற பொழுது சுயமரியாதையுடன் நீ நிமிர்ந்து நிற்கிறாய். எல்லா காரியங்களுக்கும் நான் தான் கட்டளை கல்லே தவிர யாரிடமிருந்தும் எனக்கு துக்கமோ சந்தோஷமோ வருவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளி பொழுது உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடிய சூழலை பெறுகிறாய். யார நம்புறது? இறைவனுடைய ஒரு பக்தியை செலுத்துகின்ற ஒரு பக்தன் போல. நிறைய பேருக்கு இரையச்சம் தான் இருக்கிறதே தவிர பக்தி இல்லை. நிறைய பேருக்கு இனக்கவர்ச்சி இருக்கிறதே தவிர காதல் இல்லை. அப்படி நிறைய பேர்கிட்ட கம்பானியன்ஷிப் இருக்கே தவிர ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. யாருமே ஃப்ரெண்டு கிடையாது. அந்த ஃப்ரெண்டு யாருக்கு கிடைக்கிறார்களோ அவர்கள் மிக உன்னதமான ஒரு நிலையை அடைகிறார்கள். பல நேரங்களில் சமூக சூழலின் காரணமாக அது நமக்கு கிடைக்கிறதே இல்லை. என் துக்கங்களையும் என் துயரங்களையும் என் உணர்வுகளையும் சொல்வதற்கு, என் சொல்லை கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகள் இல்லை, என் கண்ணீரினுடைய வெப்பத்தை தாங்குவதற்கு யாரிடத்திலும் தோள்களும் இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன்.